தேர்ஸ்டேலேருந்து ஸ்கூல் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி எங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கல்யாணத்துக்கு போகிற வேலையுமே இருந்துச்சு. நைட்டு வந்து ஹென்னா வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஹென்னாவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஸ்ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ இருக்க இருக்க டார்க் ஸ்ட்ரெயினுமே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்றைக்கி வந்து அம்மா கடைக்கு போயிட்டு இனிப்பு போண்டா இருக்குல்லையா, அது வாங்கிட்டு வந்திருந்தா. நிஹாலுக்கு அது பிடிக்காததுனால தோசை ஊற்றி கேட்டான். அவனுக்கு தோசை அண்ட் ஆஃப் பாயில் போட்டுட்டு நானுமே வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க நல்ல டார்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப வெயில் கொளுத்தி எடுக்குது இல்லையா, அன்றைக்கி மாதிரியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்குமே சுடிதாரோடையே வந்து மேரேஜ்க்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு சேம் அதே மஹாலில் தான் இன்றைக்குமே கல்யாணம் இருக்குது. ஸோ நானுமே ரெடி ஆகிட்டேன். ஸோ சிம்பிளாக அன்றைக்கி எப்படி ரெடி ஆகணுமோ அதே மாதிரி வந்து ரெடி ஆயாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெஹந்தி வந்து நான் போட்டுடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆனுவல் எக்ஸாம் அப்புறம் நோம்பு டைம்ங்கிறதுனால நான் மெஹந்தி ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்காமல் இருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து போடணும், உங்களுக்கும் ஃபங்க்ஷன் டைமில் அது மாதிரி பார்ட்டி மெஹந்தி, சிம்பிள் மெஹந்தி எல்லாமே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து போட்டு விடுவேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகியாச்சு. ஸோ பெருநாக்கு எடுத்த அபாயா தான் அன்றைக்கிங்க கல்யாணத்துக்கு போட்டுட்டு கிளம்பியிருந்தேன். ஸோ நான் பிள்ளை எல்லாமே கிளம்பிட்டோம். நானா வந்து வந்திருந்ததுனால நானா கூட கார்லேயே வந்து மேரேஜ்க்கு கிளம்பிட்டோம். செம்ம வெயில். காரில் வந்து சீட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்தது. அந்தளவுக்கு வெயில் கிளம்பிடுச்சு. பார்க்குறதுக்கு கிளைமேட் வந்து ஒரு மாதிரி மழை வர மொப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கே தவிர, வெளியில் போனால் தான் தெரியுது வெயிலோட கொடூரம் எப்படி இருக்குன்ட்டு. என்ன பண்ணுறது, அந்தந்த சீசனில் அது வரதானே செய்யும். வெயில், மழை எல்லாமே நம்ம தானே எல்லாமே தாங்கி ஆகணும். ஸோ ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்துட்டு பொண்ணையுமே பார்த்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பொண்ணு கூட செல்ஃபீஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லாச்சு. சிஸ்டர் எல்லாமே வந்து ஹலோ எல்லோரும் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு சாப்பிட்றதுக்குமே வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா புலாவ் தான் வச்சுருந்தாங்க. புலாவ், சிக்கன் கிரேவி, பச்சடி, புளிப்பு பச்சடி இருக்குல்லையா அது, அண்ட் வந்து ப்ரெட்டில் வந்து ஹல்வா டைப்பில் வந்து பால்கோவா மாதிரி இருந்தது. அது எல்லாமே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டோம். அந்த வெயில் நேரத்தில் அந்த சுட சுட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.